பரிசுத்த ஆவி சொல்கிறேன், என் இருதயத்தில் அதிகமாய் நான் ஏவப்பட்டேன். கர்த்தர் சொல்லுகிறேன், இந்த ஞாயிறு ஆராதனை என்பது, உயிர்த்தெழுந்த நாள் என்பது உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரே இடம். கர்த்தர் சொல்கிறார், உன் வியாதிக்கு பரிகாரம் இங்கத்தான், சமாதானம் இல்லாததுக்கு பரிகாரம் இங்கத்தான், உன் வறுமைக்கு, வெறுமைக்கு, தரித்திரத்துக்கு, உடைந்து போன நிலைமைக்கெல்லாம் பரிகாரம் அப்பன் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே தான், இந்த ஆராதனையிலே இருக்கிறது. நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உன் பிரச்சனைக்கான பரிகாரத்தை கர்த்தர் செய்வாராக. நானே உன் பரிகாரிய கர்த்தர், நானே உனக்கு பரம வைத்தியராக இருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதியோடு வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ற, இந்த நாளில் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். என் ஜனத்தை அடிமைப்படுத்த எல்லா வியாதி இப்போது வெளியேறுவதாக. என் ஜனத்தை அடிமைப்படுத்த எல்லா பில்லிசூனிய கட்டுகள், மந்திரவாதிகள் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே வெளியேறுவதாக. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. சாத்தானே, என் ஜனத்தை, என் ஜனத்தின் குடும்பத்தை விட்டு வெளியே போ. உன் கையை எடு இயேசுவின் நாமத்திலே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இது சாதாரண ஒரு நாள் இல்ல. சங்கீதம் 84:10 வாசித்து பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை காட்டிலும் தேவனுடைய வாசஸ்தலத்தை தரித்திருப்பதே நல்லது. ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் இந்த நாள் நல்லது. உங்கள் பிறந்த நாளை காட்டிலும், திருமண நாளை காட்டிலும், வேலை வாங்கின நாளை காட்டிலும், வசதியா வீடு கட்டின நாளை காட்டிலும் இந்த நாள் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.